தேர்தலுக்கு முன்னாடி விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுற மாதிரி ஜனநாயகன் படம் வெளிவரும் பார்த்தோம்னா விஜய் டேமேஜ் பண்ணுற மாதிரி TN 2026 அப்படிங்கிற படம் வந்து வெளியாக இருக்குது. வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு செய்கிறாங்க விஜய் வந்து எப்படின்னா, இது வரைக்கும் விஜய் சினிமாவில் வந்து தளபதி அப்படின்னு இருக்கும்போது நடிச்சிட்டு இருக்கும்போது யாருமே வந்து விஜயை டச் பண்ண பயந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, ஐயோ அண்ணா சூப்பரு, அப்படி இப்படி, ஐயோ தளபதி நடந்து வருவார், தளபதி சாப்பிட மாட்டார், அப்படி எல்லாம் வந்து பயங்கரமாக சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, எல்லாருமே மொத்த கூட்டமே இறங்கிடுச்சு. கரெக்டாக தேர்தல் நேரத்தில் வெளியில் வருது. தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை மட்டும் வெளியில் விடலாமா? இது வந்து அரசியல் பேசுது, அப்போ ஜனநாயகனை மட்டும் வெளியில் விட மாட்டேன். கட்டே இல்லாமல் கட்டே கிடையாது. எது கட்டு ஏன் கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, வச்சு செஞ்சுருக்காங்க. விஜய்னும் போது எதுக்கு கட்டு கொடுக்குறாங்க? இந்த படம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், விஜயோட இமேஜ் ஆல்ரெடி உடஞ்சி சுக்கு ஆயிடுச்சு. இந்த படம் 10ஆம் தேதி வந்துச்சுன்னா விஜய் ரசிகர்கள்லாம் இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஒரு இதுனா தளபதியாக ஒன்றுனா வந்து நேரத்துக்கு களத்தில் இறங்கிட்டுப்பாங்க இல்லையா? விஜய் ரசிகர்கள் வந்து பயங்கர கூமுட்டைங்கன்றதுக்கு வந்து இதுதான் சரியான உதாரணம். என்ன தெரியுமா? அதாவது வந்து அவங்க இந்த ட்ரைலரை பார்த்துட்டு தளபதியோட பயோபிக் எடுத்துருக்காங்கடா, பயோபிக் எடுத்துருவாங்க, தளபதி வர்றா, நட்டி நடிச்சுக்கிறா தளபதியா அப்படின்னு சொல்லி இது வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, நையாண்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட வந்து தெரியாமல் பயோபிக் எடுத்ததான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வருது. ஏப்ரல் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விவாதத்து வழக்கு வேறு வருது. கேப் விட்டு அடிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 இது, 20 அது. இதுக்கு நடுவில் வந்து மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்கு ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு முன்னாடி விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுற மாதிரி ஜனநாயகன் படம் வெளிவரும்னு பார்த்தோன்னா விஜய் டேமேஜ் பண்ணுற மாதிரி TN 2026 அப்படிங்கிற படம் வந்து வெளியாக இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை தம்பி ராமையா அவருடைய மகன் உமாபதி ராமையா வந்து இயக்கியிருக்காரு. நட்டி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. விஜய் அவருடைய கதாபாத்திரம், அதே போல் புஷ்யானந்த் அவருடைய கதாபாத்திரத்தில் அவர் தம்பி ராமையா நடிச்சிருக்காரு. இப்படி நிறைய ஒப்பீடுலாம் நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சு ட்ரெய்லர் பார்த்தோன்னே? TN 2026 இல்லை, தங்க நட்சத்திரம் 2026, அதான் ஷார்ட் ஃபார்ம். TM ஓடது தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு தான், ஆனால் தமிழ்நாடு கிடையாது. உங்களுக்கு தமிழ்நாடு தான், ஆனால் தமிழ்நாடு கிடையாது. அதாவது வச்சு செய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சு செய்கிறாங்க வந்து விஜயை. இப்போ ஜனநாயகன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரும், பெருசாக அவருக்கு வந்து தேர்தலுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அந்த படத்தையே வரவிடாமல் பண்ணிட்டாங்க. சென்சாரில் ஏகப்பட்ட கட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுத்தணிக்கை, அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல். இது வரைக்கும் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது தங்க நட்சத்திரம் TN 2026, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கூட கிடையாது, ஒரு டயலாக் கூட மியூட் கிடையாது. அப்படியே லட்டு மாதிரி வந்து படத்தை பார்த்துட்டு அப்படியே லட்டு மாதிரியே வந்து படத்தை வந்து ப்ரொடியூசர்ட்டையும் டேரக்டையும் தூக்கி கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் பண்ணுங்க படத்தை, தேர்தலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து படம் எப்போ வருது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி வருது படம். 23ஆம் தேதி தேர்தல், 10ஆம் தேதி வருது. ஃபுல்லாக வச்சு செய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வச்சு செஞ்சுருக்காங்க. A to Z பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்காங்க. எடுத்தோடனே அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறமே நேற்று சாயந்தரம் வந்துச்சு, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்களே, இவ்வளோ கிண்டலும் கேலியுமா வந்து பேசியிருக்காங்களே, தாவேகா கட்சியை மையப்படுத்தி. இந்த பக்கம் DMK, ADMK, BJP ஏகப்பட்ட கட்சி இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா கட்சியை மையப்படுத்தியே வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. நட்டி வந்து நடிச்சிருக்காரு. அப்படியே வந்து அசலாக விஜயே நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா விஜயினுடைய தாடி, அதே ஹேர் ஸ்டைலு, அதே ஒயிட்டு க்ரீம் பேண்ட்டு ஸ்டைலு, நடந்து வர்றது, லுக்கு, வாக்கு எல்லாமே அப்படியே விஜயை வந்து அடிச்சாங்க, காப்பி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நட்டி வந்து பண்ணியிருக்காரு. பார்த்தா விஜய் மாதிரியே இருக்குது. நிறைய இடங்களில் நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்டியா விஜயா நட்டியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டராகவே வந்து உள்வாங்கி வந்து நட்டி நடிச்சிருக்காரு. நட்டி மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எப்போவுமே விஜயோடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பச்சை குத்திட்டு சட்டையில் இப்போ சிவப்பு கலரில் போட்டு அலைவரில் யார், நம்ம புஷ்யானந்த் கேரக்டரை வந்து தம்பி ராமையா வச்சு பண்ண வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்டி ஃபோட்டோ வந்து நெஞ்சில் வச்சுருக்காரு. இது வரைக்கும் சினிமாவில் தான் நீ நியூஸாக இருந்த, இனிமேல் நீ அரசியல்லையும் நியூஸாக இருக்க போகிறேங்கிறாரு யார், தம்பி ராமையா. இனிமேல் வந்து சினிமாலேயும் உங்கள் நியூஸ் கிடையாது, அரசியல்லையும் உங்கள் நியூஸ் கிடையாதுன்னு ஆகிப்போச்சு.
எல்லாமே அதாவது சீமான் கேரக்டர் கூட இருக்காங்க பாருங்க, இந்த கிங்ஸ்லி, ரெடின் கிங்ஸ்லி. ஏன்டா சினிமாக்கார பையில, சீமான் பயங்கரமா வந்து விஜய் விமர்சனம் பண்றாருல, ஏன்டா சினிமாக்கார பையில தமிழ்நாட்டில் வாழ ஆசைப்படலாம், நீ வந்து ஆள ஆசைப்படலாமா அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக வச்சு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூடாரமே அது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏன் நடிகர்களுக்கு வந்து அரசியல் தெரியாதா தெரியக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரால் பண்ணி கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி இந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா எடுத்திருக்காங்க. விஜய் வந்து எப்படின்னா இது வரைக்கும் விஜய் சினிமாவில் வந்து தளபதி அப்படின்னு இருக்கும்போது நடிச்சிட்டு இருக்கும்போது யாருமே வந்து விஜயை டச் பண்ண பயந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஐயோ அண்ணா சூப்பரு, அப்படி இப்படி, ஐயோ தளபதி நடந்து வருவார், தளபதி சாப்பிட மாட்டார், அப்படி எல்லாம் வந்து பயங்கரமாக சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க எல்லாருமே மொத்த கூட்டமும் இறங்கிடுச்சு, தம்பிராமையர்லேருந்து இளவரசுலேருந்து எல்லாம் மொத்த கூட்டமும் இறங்கி அடி அடி அடின்னு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அதாவது வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சின்னு வச்சுங்க, அது வந்து துணி கிளியாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குளத்தாங்கரையில் கல் வச்சுருப்பாங்க, கல்லில் அடி அடின்னு அடிச்சிங்கன்னா துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கிழிச்சு தொங்க விட்டாங்க. பயங்கரமான ஒரு கேலி சித்திரமாக, அதாவது வந்து விஜய் வந்து அவ்வளோ நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் கேவலப்படுத்துகிற மாதிரி. புலி படத்தினுடைய அந்த கட் அவுட்டு ஓப்பனிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது புலி படத்தில் உள்ள கெட்டப்பு, அதை அப்படியே வச்சு பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி அது இதுன்னு பண்ணி தேர்தல் நேரத்தில் வரவே. அந்த புலி படத்துக்கு கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்டி தான். அதான் புலி படத்தோட கேமராமேன் நட்டி தான். நட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சதுரங்க வேட்டை அதில் அந்த கேரக்டராகவே வந்து நட்டி நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து இந்த படம் நட்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் இப்போ வந்து கரெக்டாக தேர்தல் நேரத்தில் வெளியில் வருது. தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை மட்டும் வெளியில் விடலாமா, இது வந்து அரசியல் பேசுது, அப்போ ஜனநாயகனை மட்டும் வெளியில் விட மாட்டேன். கட்டே கிடையாது. எது கட்டு ஏன் கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, வச்சு செஞ்சுருக்காங்க. விஜய்னும் போது எதுக்கு கட்டு கொடுக்குறாங்க. இந்த படம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், விஜயோட இமேஜ் ஆல்ரெடி உடஞ்சி சுக்கு ஆயிடுச்சு. இந்த படம் 10ஆம் தேதி வந்துச்சுன்னா பெரிய கலெக்ஷன் அல்லும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் ரவி தயாரிச்சிருக்காரு. டிடிடின்னு ஒரு படம் பொங்கலுக்கு கொடுத்தாரு. இப்போ எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா தங்க நட்சத்திரம் 2026 இறக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேசன் சஞ்சய் வந்து எப்படி கண்ணன் ரவிக்கு வந்து புக்கே கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டில்லெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, பார்த்துருப்பீங்கல்ல. அது என்னடா ஜேசன் சஞ்சய் வந்து கண்ணன் ரவியை மீட் பண்ணியிருக்காரு. இந்த சிக்மா படம் லைக்காக்கு முடிச்சோன்னே இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அதை வந்து கண்ணன் ரவி தான் தயாரிக்கிறாராங்கிற மாதிரி சோஷியல் மீடியாலாம் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ தான் வந்து புரியுது அது என்ன, ஏன் அந்த ஸ்டில்லு, ஏன் 2 பேரும் சந்திச்சாங்கன்னு. கண்ணன் ரவி அந்த மொத்த படக்குழுவினரே பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் சந்தித்து வெளியில் வந்து இப்படி தான் இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் எப்படி நடந்துப்பார்னு தெரிஞ்சு போச்சு. வீட்டில் எப்படி இருப்பார் தம்பி, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இப்படி தான் நடந்துப்பாரா, இல்லை வீட்லேயும் கோமாளி தானா? அதாவது சில பேர் எப்படின்னா வீட்டில் ராமன் வெளியில் கிருஷ்ணன் சொல்லுவாங்க, அது மாதிரி வீட்லேயும் வந்து கோமாளி தானா அப்படின்னு கேட்டுப்பாங்க. இவர் எப்படின்னா வீட்லேயும் கிருஷ்ணன் வெளியிலையும் கிருஷ்ணன், அது தனி கதை, அதை விட்டுருங்க. அது காட்டியிருக்காங்களே படத்தில். ஆமாம் காட்டியிருக்காங்களே. அதான் அந்த ஒரு நடிகை இருக்காங்கல்ல மூனிஷாவோட வந்து இருக்கிற சில சீன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல கிளின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளி டாராக கிழிச்சிட்டாங்க. இந்த படம் தேர்தல் நேரத்தில் வருது. அநேகமாக வீட்டுக்குள்ளே எப்படி நடந்துப்பார் அவருடைய கேரக்டர்ஸ் நம்ம பல நேரங்களில் பேசிகிட்டு இருக்கோம், சைக்கோத்தனமான கேரக்டர்னு. அதை வந்து சஞ்சய் வந்து சொல்லியிருப்பாரோ, சஞ்சய் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் ரவியை மீட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் வருது. விஜய் ரசிகர்கள்லாம் இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஒரு இதுனா தளபதி ஒன்றுனா வந்து நேரத்துக்கு களத்தில் இறங்கியிருப்பாங்க இல்லையா, படத்தை வந்து வெளிப்படையாக டைரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது நினைக்கிறீங்க? விஜய் ரசிகர்கள் வந்து பயங்கர கூமுட்டைங்கன்றதுக்கு வந்து இதுதான் சரியான உதாரணம். என்ன தெரியுமா, அதாவது வந்து அவங்க இந்த ட்ரைலரை பார்த்துட்டு நம்ம தளபதியோட பயோபிக் எடுத்துருக்காங்கடா, பயோபிக் எடுத்துருவாங்க, தளபதி வராருப்படுறா, நட்டி நடிச்சுக்கிறா தளபதியா அப்படின்னு சொல்லி இது வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, நையாண்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட வந்து தெரியாமல் பயோபிக் எடுத்ததாக நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி பயோபிக் எடுத்ததாக நினச்சிருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி
அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டிஎம்கே டிஏ சக்தின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதை கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வச்சுட்டாங்க. மொத்தத்தில் சார் இது இந்த கதையை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, பார்த்துருப்பாங்க, 2 வருஷமாக பார்த்துருப்பாங்க. இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமிக்காக வரும், நல்ல ஒரு நாவல் மாதிரி வரும். காமெடி ஜேர்னலில் இப்போ படங்கள் கம்மியாக போச்சு. இது வந்து பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான படமாக இருக்கும். இதை வந்து நம்ம கதையாக மாற்றி இதை ஒரு த்ரெட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு இடம் கூட விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தேர்தலுக்கு முன்னாடி இது வருது அப்படின்னா பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். தாவேகாவுடைய தோல்விக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வருது. ஏப்ரல் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விவாதத்து வழக்கு வேறு வருது. ஸோ அது வேற இருக்கு இல்லையா? 10 நாள் கேப்பில் வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய இடி வருது விஜய்க்கு. அதான் எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க விஜய்? கேப் விட்டு அடிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 இது, 20 அது. இதுக்கு நடுவில் வந்து ஜனநாயகனை வந்து பார்த்தீங்கன்னா May 7 கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. May 7 வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஜனநாயகன் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. May 7 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் அது வந்து பயங்கரமான ட்ரால் மெட்டீரியலாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தங்க நட்சத்திரம் 26 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர காமெடி சித்திரமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுமே வந்து ஒரு காமெடி சித்திரமாக தான் இருக்கும். விஜய் வந்து பேசுவார், அரசியல்வாதிங்களா ஊழல் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கொலை பண்ணிட்டு கொள்ளையை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாட்டை எடுத்து அடிப்பார். அப்படின்னு கைதட்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், முழுக்க அவர் பேசின வசனங்கள்லாம் ட்ரால் ஆக போகுது. பயங்கர கேவலப்பட போகிறாரு, பயங்கர அசிங்கப்பட போகிறாரு. இந்த 26 எலெக்ஷனு, 23ஆம் தேதி போட போகிற ஓட்டு, 4ஆம் தேதி வரப்போகிற ரிசல்ட்டு, அதோட பார்த்தீங்கன்னா கப் சிப்புன்னு ஆயிடுவாங்க. அந்த தாவேகா கூடாரமே வந்து கப் சிப்புன்னு ஆயிடுவாங்க. எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் எல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க சார், பயங்கரமாக செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. எல்லாம் நீங்கள் டிவி சேனல் திறந்து பாருங்கள், யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் 2 கோடி கொடுத்தேன், நான் 1 கோடி கொடுத்தேன், நான் 20 லட்சம் கொடுத்தேன், நான் 10 லட்சம் கொடுத்தேன், 30 லட்சம் கொடுத்தேன்னு பெரிய அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. அதாவது லைஃப் டைம் செட்டில்மெண்ட், ஒன் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து இந்த டிவிக்கே வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய்லேருந்து எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்கள நம்பி வந்த தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட நிலைமை தான் ரொம்ப 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 பரிதாபமான நிலைமை. எல்லாமே வந்து தேர்தல் வரைக்குமே நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த டிவிக்கு இருக்கிற வரைக்கும் காமெடிக்கு பஞ்சம் இல்லைன்னு டே டு டே கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் கண்டென்ட் கொடுக்கலையே, என்னடா பேசுறது, எதை பேசுறதுன்னு யோசிச்சுட்டு தான் தங்க நட்சத்திரம் 2026 வந்து டப்புன்னு கண்டென்ட்டை வந்து வாரி கொடுத்துருச்சு. விஜய் வேட்பாளர் பட்டியல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னடா பாலியல் வழக்கு மேலே உள்ளவங்கலாம் சீட்டு கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் மோசடி பொண்ணு சீட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய விமர்சனம் வந்தது. அதே மாதிரி சத்யகுமாரா சத்யபிரபு திருத்தணி வேட்பாளர் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா நீ பிரச்சாரம் பண்ணும்போது தனியாக நடந்து போயிட்டு இருக்காரு, தாவேக்கான்னு அவரே தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன சார் ஆச்சு, ஏன் வந்து அவர் கூட யாருமே இல்லை, தனியால பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு ட்ரைலரு முன்னோட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சத்யபிரபு வேட்பாளர் திருத்தணி வேட்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அப்படின்னு வந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்காருங்கிறது முன்னோட்டம். அதாவது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 4ஆம் தேதி May 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாவேகா இருக்கிற முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாவேகான்னு வந்து ரோடோடா தெரிய போகிறாங்க. எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்கலாம். அது அடுத்து தேர்தல் முடிஞ்சால் அது ஒரு காமெடி இருக்குது. அது இப்படி தினிசாக வந்து தேர்தல் ரிசல்ட்டை தாங்கிக்க முடியாமல் வந்து சுத்த போகிறதுங்கிறது அது ஒரு காமெடி இருக்குது. அவர் தனியாக போகிறாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே போகிறாரு. என்னடா ஏன் வந்து யாருமே போகல அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட காசு இல்லை, எல்லாரும் சைக்கிளில் போய் பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. புஷியானந்த காசு கொடுத்தானே சார் சீட்டு வாங்கியிருக்காரு. புஷியானந்திட்ட காசு கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காரு சார். காசு எல்லாரும் கொடுக்கல சார். அதாவது 234 தொகுதியும் சீட்டு காசு கொடுத்தாங்கன்னா எதுக்கு வேற கட்சியிலேருந்து வேட்பாளர் பொறுக்கி தேர்வு பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாரெல்லாம் காசு கொடுக்கல, ஓரளவுக்கு காசு வந்து தேத்திட்டாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வேற வழியே இல்லாமல் வரவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க சார், கொடுத்து தான் ஆகணும். அதாவது நல்ல பின்னணியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல, ஏகப்பட்ட குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆள் இல்லை, யாரும் நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை.
அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுங்க நான் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓ வெயிட்டான பார்ட்டி போல் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன்னு தைரியமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சீட்டை நம்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நோட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு. அவராக வந்து டீ கடையில் போய் நிற்கிறாரு. தாவேக்கா நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க சத்யபிரபுன்னு வந்து தனியாக ஒரு ஆள் கை காட்டுறாருங்க. இதெல்லாம் அதான் சொன்னேன்ல, காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இந்த 20 நாளைக்கு உங்களுக்கு காமெடி அப்படின்றது வடிவேலு இன்னைக்கு படத்தில் இல்லை. அந்த வடிவேலு இல்லாத ஒரு இடம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தாவேக்கால இருக்கிற வேட்பாளர்கள் தலைவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டே டு டே நிரப்புவாங்க. நம்ம பார்த்து ரசித்து ருசிச்சு அடரா என்ன மாதிரியான கட்சி, எப்படி ஒரு கொள்கையோடு வந்திருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சுயேட்சை கூட என்ன பண்ணுவான்னா கூட 2 பேர் அலிசில் கூப்பிட்டு வருவான். அதாவது வந்து ஏய் மச்சான் வாடா, வேறு வழி இல்லை, ஒரு டீ காப்பி வாங்கி தரேன், மத்தியானம் ஏதோ ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன் வாடா அப்படின்னு சொல்லி டெய்லி 2 பேரை கூப்பிட்டு வருவான். ஆனால் இவர் தனியாக பார்த்தீங்கன்னா தாவேக்கான்னு வந்து சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இந்த சின்ன தம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு பைத்தியம் ஒன்று சுற்றிட்டு இருக்கும்ல, அதுதான் ஞாபகம் வருது. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ட்ரையலரு. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் மெயின் பிக்சர். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தாவேக்கா அந்த துண்டு இருக்குல்ல, அதை வந்து இப்படி போட்டுக்கிட்டு தாவேக்கா அப்படின்னு வந்து சுற்றிட்டு இருக்கிற சூழ்நிலையும் வரும். அப்படிப்பட்ட கட்சி தான் தாவேக்கா. அடித்தளமே இல்லாத, அடிப்படை புரிதலே இல்லாத, பேஸ்மெண்ட்டே இல்லாத, கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி. அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு செயலாளர், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். TN26 ரிசல்ட்ஸ் வரும்போது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி படத்தை பார்ப்போம். ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து TN 2026 படத்தை பார்ப்போம். அதாவது தங்க நட்சத்திரம் 2026. நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த படம் தொடர்பாக பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.